ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட ஃபைனல் ஃபைட்டில் கெலாக்டஸ் அப்படின்ற அந்த காஸ்மிக் பீயிங்கை சூப்பர் பவர்டு என்டைட்டியை ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பரான ஸ்ட்ராம் சிங்கிள் ஹேண்டட்லி டிஃபீட் பண்ணி அந்த போர்ட்டல் வழியாக கேலக்ஸியில் எங்கேயோ ஒரு தொலைவுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கெலாக்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் வழியாக திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ ஜானி ஸ்ட்ராம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கெலாக்டஸை டிஃபீட் பண்ணிடலாம், ஸோ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் பரவாயில்ல, மற்றவங்க கெலாக்டஸ்க்காக அழியக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஷெல்லாபல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபரோட ஒரு சின்ன ஹெல்ப்பால் கெலாக்டஸை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூளைக்கு கேலக்ஸியில் டெலிபோர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்பவும் நம்ம கெலாக்டஸை பார்க்க முடியாதா? இவ்வளோ சூப்பர் பவர் பீயிங்க இந்தளவுக்கு ஒரு மோஸ்ட் மேசிவ் சைஸ்டு வில்லனை அவ்வளோதான் இதோட முடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இல்லை, ஃபியூச்சர் மூவிஸில் நம்ம கெலாக்டஸை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ்லையும் சரி கார்ட்டூன்ஸ்லையும் சரி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் கூட கெலாக்டஸ் அடிக்கடி ஃபைட் பண்ணியிருப்பாரு. இந்த டீமோட மாவலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வில்லன்னு சொன்னால் அது கெலாக்டஸ் தான். ஸோ ஆனால் ஒரு தியரி போயிட்டு இருக்கு, டூம்ஸ்டே மூவிலையோ இல்லை சீக்ரெட் வார்ஸ் மூவிலையோ நம்ம கெலாக்டஸை திரும்ப பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிலேயே ரீட் ரிச்சர்ட்ஸ் சொல்லியிருப்பாரு, ஸோ கேலக்ஸியில் ஏதோ ஒரு தொலைவுக்கு நம்ம கெலாக்டஸை நம்ம டெலிபோர்ட் பண்ணிட்டோம்னா அவர் திரும்ப இடத்துக்கு வரத்துக்கு பல மில்லியன் வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது டூம்ஸ்டே மூவிலையோ இல்லை சீக்ரெட் வார்ஸ் மூவிலையோ நம்ம கெலாக்டஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ ஃபாஸ்டர் தன் லைட் ஸ்பீட் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ட்ராவல் பண்ண மாதிரி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகும்போது டைமென்ஷனல் பேரியரை கிராஸ் பண்ணி மல்டிவர்ஸை கடக்கும்போது டைம் டைலேஷன் நடக்கும். அந்த டைம் டைலேஷன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல மில்லியன் வருஷங்கிறது ஒரு சில வருஷங்களாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு நம்ம கெலாக்டஸ் திரும்பவும் ஃபைட் பண்ணுறதுக்கு வரலாம்.